பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 56வது அதிகாரம் 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. தேவனே எனக்கு இரங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். அல்லேலூயா. பாருங்க, தாவீது எந்த சூழ்நிலையில இந்த வார்த்தையை கொண்டு தேவனிடத்துல தாவீது கேட்கிறார் தெரியுமா? பெலிஸ்தர் தாவீதை காத்தூரின் பிடித்த போது, இப்ப பெலிஸ்தர் பிடித்த போது அங்க ஆண்டவர்கிட்ட தாவீது கேட்கிறார். தாவீது பாருங்க, எப்போதுமே தேவனிடத்துல பரிந்து பேசுகிற மனிதனாய் செயல்பட்டார். அதே போலதான் தாவீதை போல நாமும் தேவனிடத்துல பரிந்து பேசுகிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு போர் நடக்கும் பொழுதோ அல்லது நமக்குள்ள ஒரு பிரச்சனை வரும் பொழுதோ மற்ற நண்பர்களையோ மற்ற உறவினர்களையோ நாம் கூப்பிடக்கூடாது. தேவனே எனக்கு இறங்கும் என்று அந்த கேட்கிற வேளையில அதை சமாதானமாய் முடித்து தருகிற தேவனா இருக்கா. அப்படிதான் தாவீதும் அந்த இடத்துல கேட்க, தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறார்கள், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்கிறார்கள், என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். பாருங்கள், தாவீதுக்கு சத்துருக்கள் அநேகர் எழும்பி நின்றார்கள். ஏன்? அவங்க மகன் அப்சலோமே எழும்பி நின்றான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, விழுங்கி பார்க்கிறார்கள். உன்னதமானவரே எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறார்கள் அநேகர் அப்படின்று அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். அப்ப 3வது வசனம் சொல்லுவார், நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை இயேசுவை நாம் நம்ப வேண்டும். அப்ப நம்பும் பொழுது கர்த்தர் அங்கே பெரிய காரியத்தை செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்புகிறார்களா? எழும்புனால் தேவனிடத்துல கேளுங்க, தேவனிடத்துல விசாரிங்க, தேவனிடத்துல பரிந்து பேசுங்க. தேவனிடத்துல எல்லா காரியத்தை நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவனா இருக்கிறார், உங்களுக்காக வழக்காடுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப தாவீதை போல நீங்களும் ஆண்டவரிடத்துல பரிந்து பேசுங்க. எல்லா நெருக்கத்திலிருந்து மாற்றுவார், எல்லா பிரச்சனையிலிருந்தும் சமாதானத்தை தந்து நடத்துகிற தேவனாயிருக்கிறார். இந்த வசனத்தின்படி வாழ்வோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாராக. தகப்பனே மை துதிக்கிற சோத்திரங்கத்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிற சோத்திரையா. நேற்றும் என்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனே, உங்களுடைய பரிசுத்த கரத்துல இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.